There is no power on earth that can keep India enslaved anymore. Let us strive for India's freedom. One day, இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன், வங்கத்தின் சிங்கம் நேதாஜியின் வாழ்வின் முடிவும், அதை தொடர்ந்து நடந்த நம்ப முடியாத மர்மங்களைப் பற்றியும், அது உண்மையா அல்லது பொய்யா என்பதையும் இந்த வீடியோவில் ஆராயலாம். வாருங்கள். ஏப்ரல் 30, 1945 ஜெர்மனியின் தோல்வியும், அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் தொடக்கத்தில் ஹிரோஷிமா, நாகசாகி மேல் வீசப்பட்ட அணுகுண்டுகளும் இரண்டாம் உலகப் போரினை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நீண்டகால கனவான இந்தியாவை ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுவிப்பது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருந்தது. 1943 முதல் அவருக்கு உதவிய ஜப்பானின் உதவியை இனியும் எதிர்பார்க்க முடியாது. பிரிட்டிஷ், அமெரிக்கா படைகள் எந்த நேரத்திலும் ஜப்பானுக்குள் நுழைய முடியும் என்ற இக்கட்டான நேரத்தில் ஆகஸ்ட் 13 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் திரும்பினார். அங்கு அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியின் இராணுவ தலைவர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். ஜப்பானின் சரணடைதல் இந்தியாவின் தோல்வி அல்ல, ஆனால் இந்த இக்கட்டான நேரத்தில் ஆங்கிலேயர்களின் கையில் பிடிபடாமல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை தொடர தனது தளத்தை சோவியத் யூனியனுக்குள் மாற்ற விரும்பினார். ஆனால் தனது தளத்தை சோவியத் ரஷ்யாவிற்கு மாற்றும் நேதாஜியின் திட்டத்தை ஜப்பான் ஏற்க மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் ஜப்பானின் ஆட்சிக்குட்பட்ட மஞ்சூரியாவை கைப்பற்ற ரஷ்யா படைகள் மஞ்சூரியாவை நெருங்கியிருந்தது. ஆகஸ்ட் 16, 1945 நேதாஜி சிங்கப்பூரில் இருந்து பாங்காக் வந்தடைந்தார். INA போர் வீரர்களுக்கு 3 மாத சம்பள முன்பணம் வழங்கப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஜப்பானிய தொடர்பு அதிகாரி ஐசோடாவுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. மஞ்சூரியா செல்ல முடிவு செய்யப்பட்டது. ஜப்பானின் கைப்பாவை மாநிலம் மஞ்சூரியா. ஆனால் ஆகஸ்ட் 9 முதல் சோவியத் யூனியன் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. நேதாஜிக்கு இது தெரியும். எனவே அவர் சோவியத்துகளுடன் தனது முதல் தொடர்பை மஞ்சூரியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஆகஸ்ட் 17 அதிகாலையில் பாங்காக்கில் இருந்து வியட்நாமின் சைகோனுக்கு சில ஜப்பானிய அதிகாரிகள் மற்றும் INAயின் சில இராணுவ உயர் அதிகாரிகளுடன் 2 விமானங்களில் நேதாஜி புறப்பட்டு சுமார் 9 மணி அளவில் சைகோன் வந்தடைந்தனர். சைகோனில் எதிர்பாராத திருப்பமாக நேதாஜிக்கு மட்டும்தான் விமானத்தில் இடம் இருப்பதாக கூற, இதை ஏற்க நேதாஜி மறுத்துவிட்டார். முழு INA இராணுவ உயர் அதிகாரிகளையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல அவர் விரும்பினார். நாங்கள் அனைவரும் அடுத்த விமானத்தில் ஒன்றாக செல்கிறோம் என்பதையும் ஜப்பானிய அதிகாரி இசோடா மறுத்துவிட்டார். இறுதியில் நேதாஜியுடன் ஒருவரை மட்டும் அழைத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. நேதாஜி கர்னல் ஹபீபுர் ரஹ்மானை மட்டும் தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தார். அந்த விமானம் ஹெவி பாம்பர் மிட்சுபிஷி Ki-21 வகையை சேர்ந்தது. அந்த விமானத்தில் இவர்களுடன் 11 ஜப்பானிய இராணுவ வீரர்களும் பயணித்தனர். ஆனால் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக அவர்களை அழைத்து சென்ற ஜப்பானிய இராணுவ அதிகாரி இசோடா அந்த விமானத்தில் பயணிக்கவில்லை. இந்த விமானம் சைகோனில் இருந்து டுரெயின் வழியாக ஆகஸ்ட் 18 மதியம் 12 மணியளவில் தைவானின் தைபேயில் தரை இறங்கியது. 2 மணி நேர நிறுத்தத்தில் பயணிகள் மதிய உணவு சாப்பிட்டனர். மேலும் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது. மதியம் 2 மணிக்கு விமானம் மீண்டும் மஞ்சுரியவை நோக்கி பறக்கத் தொடங்கியது. ஆனால் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சுமார் 30 மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது விமானத்தின் என்ஜின் வெடித்தது போல ஒரு வெடிக்கும் சத்தம் கேட்டது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து சில நொடிகளில் நொறுங்கியது. விமானத்தின் விமானி, துணை விமானி மற்றும் ஜப்பானிய ஜெனரல் ஆகியோர் உடனடியாக இறந்தனர். ஜெனரலுக்கு பின்னால் இடது பக்கத்தில் விமானத்தின் பெட்ரோல் டேங்கிற்கு பருகில் நேதாஜி இருந்தார். அவருக்கு பின்னால் ஹபீபுர் ரஹ்மான் இருந்தார். இருவரும் விமானத்தின் பின்புறத்தில் இருந்ததால் அதிசயமாக விமானத்தில் இருந்து உயிருடன் வெளியே வந்தனர். ஆனால் நேதாஜி பெட்ரோலில் நனைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். விமானத்தின் பின் கதவு திறக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் தீ எரிந்து கொண்டிருக்கும் முன் வாயில் வழியாக வெளியேற வேண்டியதாயிற்று. வெளியேறும் போது நேதாஜி உடல் முழுவதுமாக பெட்ரோலில் நனைந்ததால் அவர் உடல் உடனடியாக தீயில் கருகியது. அவரை காப்பாற்ற ஹபீபுர் ரஹ்மான் எவ்வளவோ முயன்றார். தீயை அணைக்க துணிகளை பயன்படுத்தினார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் நேதாஜியை அருகிலுள்ள இராணுவ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்.
ஆனால் துரதிருஷ்டவசமாக சுமார் இரவு 8 மணியளவில் நேதாஜி உயிர் துறந்தார். நேதாஜியின் உடல் 2 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 20, 1945 தைஹோக்கு சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு அவரது அஸ்தி டோக்கியோவில் உள்ள நிச்சிரென் பௌத்தத்தின் ரென்கோஜி கோயிலின் பிரீஸ்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் நேதாஜியின் மரணத்தை இந்தியாவில் யாரும் நம்பவில்லை. ஏன் காந்தியடிகளும் அதை நம்பவில்லை. என் மனசாட்சி நேதாஜி இறந்ததை நம்பவில்லை என கூறினார். ஆனால் பின்பு ஹபிபுல் ரஹ்மானை நேரில் சந்தித்த பின்பு அவர் தனது நிலையை மாற்றிக்கொண்டார். நேதாஜியின் மரணத்தை இந்தியர்கள் நம்பாததற்கு பல காரணங்களும் இருந்தது. ஒன்று, 1940 பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்து சிறையிலும் பின்னர் வீட்டு காவலில் வைத்தபோது அவர் ஒரு முஸ்லீம் போல் தாடி வைத்துக்கொண்டு மாறு வேடத்தில் தப்பிச் சென்றார். தப்பி சென்ற நேதாஜியை கைது செய்ய கடுமையாக முயன்றது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் அவர் பெசாவர், ஆப்கானிஸ்தான், மாஸ்கோ வழியாக ஜெர்மனியின் பெர்லின் சென்றார். 2, பெர்லினில் அவர் ஹிட்லரை சந்தித்த போது அவருடைய புத்தகத்தில் இந்தியர்கள் காட்டு மிராண்டிகள் என்று எழுதப்பட்டிருப்பதை திரும்ப பெற கூறினார். மேலும் நேதாஜியிடம் ஹிட்லர் இந்திய நாடானது சுதந்திரம் அடைவது மிகவும் கடினம் என்று கூறிய போது எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என தைரியமாக கூறியவர். 3, 2ஆம் உலகப் போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது நேச நாடுகளின் கடற்படைக்கு தெரியாமல் ஜெர்மனியின் நீர் மூழ்கி கப்பல் மூலம் மிஸ்டர் மட்சுடா என்ற பெயரில் மாறுவேடத்தில் யாருக்கும் தெரியாமல் ஜப்பான் வந்தடைந்தார். 4, சிங்கப்பூரில் முதல் சுதந்திர இந்திய அரசை நிறுவி அங்கிருந்து இந்திய தேசிய படையை ஆங்கிலேயருக்கு எதிராக ஜெய் ஹிண்ட் என்ற முழக்கத்துடன் இந்தியாவை நோக்கி நகர்த்தி மணிப்பூர் வரை வெற்றி பெற்றவர். 5, இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத போக்கை கடைபிடித்த போது உங்கள் இரத்தத்தை தாருங்கள், நான் சுதந்திரம் வாங்கித் தருகிறேன் என்று தீவிரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களை அலற வைத்தவர். 6, நேதாஜி இறந்த பின் அவரது உடலோ அல்லது அது சார்ந்த எந்த புகைப்படமும் இந்தியாவிடம் கொடுக்கப்படவில்லை. எனவே இந்திய மக்கள் நேதாஜியின் மரணத்தை நம்ப தயாராக இல்லை. அவர் எங்காவது மாறு வேடத்தில் தப்பி சென்று சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு திரும்பி வருவார் என நம்பினார்கள். ஆனால் இதன் பின் நேதாஜி பற்றிய பல புரளிகள் மற்றும் மர்ம கதைகள் பரவியது. அவைகள்: 1, நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை, ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க அவரது மரணத்தை போலியாக உருவாக்கினார். அதன் பின் அவர் மாறுவேடத்தில் வாழ்ந்ததாகவும் இரகசியமாக இந்திய சுதந்திரத்திற்காக தொடர்ந்து உழைத்ததாகவும் சிலர் நம்புகிறார்கள். இருப்பினும் இதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 2, நேதாஜி சோவியத் யூனியனை அடைந்து அங்கு அவர் சோவியத் யூனியன் அதிபர் ஜோசப் ஸ்டாலினால் சிறைப்பிடிக்கப்பட்டு சோவியத் யூனியனின் கடும் குளிர் பிரதேசமான சைபீரியா சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இதற்கான காரணம், நேதாஜி இந்தியா திரும்பினால் தான் பிரதமராக இருக்க முடியாது என அச்சப்பட்ட நேரு சோவியத் யூனியன் துணையுடன் இதை செய்ததாக கூறுகிறார்கள். ஆனால் இதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர நட்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டவர்கள். 1936ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் லூசானில் நேருவின் மனைவி கமலா நேரு காலமான போது ஜவஹர்லால் நேரு, நேதாஜி, இந்திரா காந்தி ஆகியோர் அங்கே இருந்தனர். மேலும் நேதாஜி மனதில் கடைசி வரை நேரு மீது மரியாதை இருந்தது. அதனால்தான் அவர் INAவின் ஒரு படைப்பிரிவுக்கு நேரு ரெஜிமெண்ட் என்று பெயரிட்டார். அதேபோல் விமான விபத்தில் நேதாஜி இறந்த செய்தி அறிந்த நேரு கதறி அழுதார். 3, பகவான்ஜி அல்லது கும்னாமி பாபா என்ற துறவி உத்தரப்பிரதேசத்தில் ஃபைசாபாத் என்ற இடத்தில் வசித்து வந்தார். அவர் நேதாஜி தான் என்று மக்கள் நம்பினார்கள். இவரும் பார்ப்பதற்கு நேதாஜி போல்தான் இருந்தார். இருவரின் கையொப்பமும் அச்சு அசலாக ஒத்துப்போனது. ஆனால் DNA டெஸ்டில் அவர் நேதாஜி அல்ல என உறுதிப்படுத்தப்பட்டது. இதை தவிர நேதாஜியை நேரில் பார்த்ததாக பலர் கூறியிருக்கிறார்கள். அவற்றில் சில: 1, 1949 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் நேதாஜியை ரஷ்யாவில் சந்தித்ததாகவும் அவருடன் சீனாவில் தங்கியதாகவும் குறிப்பிட்டார். 2, இந்தியாவின் அப்போதைய ரஷ்ய தூதர் டாக்டர் S. ராதாகிருஷ்ணன் நேதாஜியை ரஷ்யாவில் வெளியே தெரியாத இடத்தில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார் என்பதாகும். 3, நேதாஜியின் மூத்த சகோதரர் சுரேஷ் சந்திர போஸ் பிப்ரவரி 1966 ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் நேதாஜி உயிருடன் இருக்கிறார், மேலும் அடுத்த மார்ச் மாதத்தில் நேதாஜி தன்னை உலகுக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறினார்.
நேதாஜியின் இறப்புக்கு பின் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ன ஆனது? நேதாஜி இறந்த 3 மாதங்களுக்கு பின் பல ஆயிரம் INA ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது தேச துரோகம், சித்திரவதை, கொலை மற்றும் இந்தியாவின் பேரரசராக இருந்த பிரிட்டிஷ் மன்னருக்கு எதிராக போர் நடத்துவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இதன் மூலம் INA ஒரு தேச துரோக கும்பல் என உலகத்துக்கு நிரூபிக்க முயன்றது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களில் முக்கியமாக 3 பேர் மட்டும் டெல்லி செங்கோட்டையில் ஒரு பொது வழக்கை எதிர்கொண்டனர். அவர்களின் பெயர்கள் கேப்டன் ஷா நவாஸ் கான், லிeutenant குர்பக்ஷ் சிங் தில்லான் மற்றும் கேப்டன் பிரேம் குமார் சஹால். மேலும் இந்த வழக்கு இராணுவ நீதிமன்றத்திற்கான வழக்கமான நடைமுறைக்கு மாறாக பிரிட்டிஷ்காரர்கள் நியாயமானவர்கள் என காட்டுவதற்காக பொது வழக்காக மாற்றப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் அரசுக்கும் அதன் படைகளுக்கும் எதிராக போராடிய நேதாஜி மற்றும் அவருடைய இந்திய தேசிய இராணுவத்தையும் தேச துரோகிகள் என இந்திய மக்கள் நினைப்பார்கள் என கருதியது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் அவர்களை மக்கள் தேச பக்தர்களாக நினைத்தார்கள். இதன் மூலம் இந்தியா முழுவதும் மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கொதித்தெழ ஆரம்பித்தனர். பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திற்குள் கலகங்கள் உருவாக ஆரம்பித்தது. இந்திய கடற்படையில் கலகம் வெடித்தது. கராச்சியிலிருந்து பம்பாய் வரை மற்றும் விசாகிலிருந்து கல்கத்தா வரை இந்தியா முழுவதும் போராட்டம் வெடித்தது. பல இடங்களில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் உள்ள NCOக்கள் பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளை புறக்கணிக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் ஜவஹர்லால் நேருவின் ஆலோசனையின் பேரில் இந்த 3 வீரர்களையும் சட்டப்பூர்வமாக பாதுகாக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது. அதனால் தேஜ் பகதூர் சப்ரு, பூலாபாய் தேசாய், ஆசஃப் அலி மற்றும் ஜவஹர்லால் நேரு ஆகியோர் அடங்கிய சட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஆம், வழக்கறிஞராக இருந்த ஜவஹர்லால் நேரு பல ஆண்டுகளுக்கு பின் வழக்கறிஞர் கவுனை அணிந்து ஒரு வழக்கறிஞராக மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இறுதியில் அவர்கள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் கோபத்தில் வெகுண்டெழுந்தனர். போராட்டங்கள் வெடித்தது. இறுதியில் பிரிட்டிஷ் அரசு பணிந்தது. அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இதன் மூலம் நேதாஜி மற்றும் இந்திய தேசிய இராணுவத்தின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு நேதாஜியின் நிலை குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் தொடர்ந்து வலுத்து வந்தது. இதனால் அன்றைய இந்திய அரசு முதல் கமிஷனை அமைத்தது. அது தி ஷாநவாஸ் கமிட்டி என அழைக்கப்படுகிறது. அந்த குழுவின் தலைவர் ஷாநவாஸ் கான். இவர் INAவின் முன்னாள் மேஜர் ஜெனரல், பின்னர் பாராளுமன்ற செயலாளராக இருந்தவர். நேதாஜியின் மூத்த சகோதரர் சுரேஷ் சந்திர போஸ் மற்றும் SN மைத்ரா. இவர் இந்திய சிவில் சர்வீஸ் ஊழியர். மேலும் இந்த கமிஷன் 67 சாட்சிகளை விசாரித்தது. அதில் 11 பேர் நேரில் பார்த்தவர்கள். நேதாஜியுடன் விமானத்தில் பயணித்து உயிருடன் இருந்த 6 பேரில் 5 பேருடன் விசாரித்தது. அவர்களில் நேதாஜியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான லெப்டினன்ட் கர்னல் ஹபிபுர் ரஹ்மானும் ஒருவர். விசாரணையின் முடிவில் 3 பக்க வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது. அதில் 3 உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு 3 முக்கியமான சரத்துகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது 1. ஆகஸ்ட் 18, 1945 தைவானில் தைஹோகுவில் விமான விபத்து ஏற்பட்டது. அதில் நேதாஜி காலமானார். 2. நேதாஜியின் உடல் தைஹோகுவில் அடக்கம் செய்யப்பட்டது. 3. அவருடைய அஸ்தி டோக்கியோவின் ரெங்கோஜி கோயிலில் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக வரைவு அறிக்கையில் கையெழுத்திட்ட நேதாஜியின் சகோதரர் சுரேஷ் போஸ் இறுதி அறிக்கையில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன எனில், நேதாஜி விமான விபத்தில் இறந்ததாக கூறவே இந்த கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மை அல்ல. மேலும் இந்த கமிட்டியின் தலைவர் ஷா நவாஸ் கானும் நேருவும் சில முக்கியமான சாட்சிகளை மறைக்க பார்க்கிறார்கள் என்பதும் ஆகும். இறுதியில் ஷாநவாஸ் கான் மற்றும் மைத்ரா இருவரும் கையெழுத்திட்ட இறுதி அறிக்கை செப்டம்பர் 1956 இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தசாப்தத்திற்கு பிறகு பிப்ரவரி 1966 சுரேஷ் போஸ் தனது சகோதரர் நேதாஜி மார்ச் மாதம் இந்தியாவிற்கு திரும்பி வரப்போகின்றார் என பத்திரிகைகளுக்கு அறிவித்தார். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. அவரது அறிக்கை நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்ற சிலரின் நம்பிக்கையை மேலும் வலுக்கூட்டியது. 1960களில் வடக்கு வங்காளத்தில் உள்ள ஷோலோமாரி ஆசிரமத்தில் சாரதானந்த சாது ஒருவர் தோன்றினார். அவர் நேதாஜி என பலர் நம்பினர். அதனால் விசாரணைக்கான கோரிக்கைகள் மீண்டும் வலுத்தது. ஆதலால் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நேதாஜியின் நிலையை விசாரிக்க இன்னொரு ஒன் மேன் கமிஷனை உருவாக்கினார். அவர் G.T. கோஸ்லா
பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நீதிபதி கோஸ்லா நேதாஜியின் 4 சக பயணிகளையும் விபத்தை நேரில் பார்த்த 5 பேரையும் நேர்காணல் செய்தார். மேலும் அவர் ஷானவாஸ் கான், சுரேஷ் போஸ் மற்றும் 224 சாட்சிகளை நேர்காணல் செய்தார். மேலும் நீதிபதி கோஸ்லா விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்க்க தைவான் சென்றார். இதற்கு முந்தைய ஷானவாஸ் கமிஷன் உறுப்பினர்கள் தைவானுக்கு செல்ல முயன்றனர். ஆனால் அந்த நேரத்தில் இந்தியா தைவான் உறவு நன்றாக இல்லாத காரணத்தால் அது சாத்தியப்படவில்லை. இறுதியில் அவர் தனது அறிக்கையை 1974 சமர்ப்பித்தார். ஆனால் இந்த அறிக்கையில் புதிதாக ஒன்றுமில்லை. முந்தைய ஷானவாஸ் கமிஷன் கூறியது போல நேதாஜி விமான விபத்தில் இறந்ததை இந்த கமிஷனும் உறுதி செய்தது. மேலும் கோஸ்லா கமிஷன் பொறுமையாக பலர் நேதாஜியை நேரில் பார்த்ததாக கூறியதையும் பதிவு செய்தது. அவற்றில் சில: 1. நேதாஜியின் தீவிர அபிமானி ஒருவர் நேதாஜியை 1946 மார்செயில்ஸ் விமான நிலையத்தில் பார்த்ததாக கூறுகிறார். 2. டிசம்பர் 24, 1956 அன்று ஒரு சோவியத் இராணுவ அதிகாரி நன்றாக உடையணிந்த நேதாஜி உயர் பிரமுகர்களுடன் கிரெம்லினுக்கு செல்வதை கண்டதாக கூறினார். 3. சைபீரியாவில் உள்ள சிறைச்சாலையின் சிறை எண் 45 நேதாஜி அடைக்கப்பட்டுள்ளார் என இன்னொருவர் கூறினார். ஆனால் ஜஸ்டிஸ் கோஸ்லா நேதாஜியின் மரணத்தை பற்றி எந்த அளவுக்கு பொய்யான செய்திகள் பரவுகின்றன என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நேதாஜி இறந்து அரை நூற்றாண்டுக்கு பிறகு 1999 ஓய்வு பெற்ற நீதிபதி மனோஜ் முகர்ஜி தலைமையில் 3வது ஆணையத்தை வாஜ்பாய் அரசாங்கம் நியமித்தது. இந்த கமிஷன் பல ஆவணங்களை ஆய்வு செய்தது மற்றும் தைபேயில் நடந்த விமான விபத்துக்கு பிறகு நேதாஜியை பார்த்த அல்லது பேசியதாக கூறிய பல நபர்கள் உட்பட பல்வேறு சாட்சிகளுடன் நேர்காணல்களை நடத்தியது. மீண்டும் ஜப்பான், ரஷ்யா மற்றும் தைவான் சென்று விசாரணை நடத்தியது. ஒரு முழுமையான விசாரணைக்கு பிறகு முகர்ஜி கமிஷன் தனது அறிக்கையை 2005 இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது. அதன் முடிவு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக முதல் 2 கமிஷனின் முடிவுக்கு நேர்மாறாக இருந்தது. அதன் முடிவு: 1. ஆகஸ்ட் 18, 1945 தைவானில் தைஹோகு விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளானதற்கான எந்த ஆதாரம் இல்லை. 2. அந்த விமான விபத்தே நடக்காத போது நேதாஜி விமான விபத்தில் இறக்க வாய்ப்பு இல்லை. 3. ஜப்பானிய கோவிலில் உள்ள அஸ்தி நேதாஜியுடையது அல்ல. ஆனால் நேதாஜிக்கு என்ன ஆனது என்பது பற்றி எந்த விளக்கத்தையும் இந்த கமிஷனால் கொடுக்க முடியவில்லை. மேலும் இந்த அறிக்கையின் உண்மையான நோக்கம் விமான விபத்து நடக்கவே இல்லை என சாதிப்பதாக இருந்தது. அதற்கான காரணங்கள்: 1. உண்மையாகவே விமான விபத்து நடந்திருந்தால் அது பற்றிய செய்தி அப்போதைய உள்ளூர் நாளிதழில் வெளியாகியிருக்கும் என ஜஸ்டிஸ் முகர்ஜி அறிக்கையில் கூறியிருந்தார். ஆனால் 1956 ஆண்டில் பத்திரிகையாளர் ஹாரின் ஷா ஷானவாஸ் கமிட்டியின் முன் 2 உள்ளூர் செய்தித்தாள்களான தைவான் டிடி ஷிம்பாவோ மற்றும் தைவான் நிச்சி நிச்சி ஷிம்பன் ஆகியவற்றில் விமான விபத்தில் நேதாஜி இறந்த செய்தியை வெளியிட்டதை காண்பித்திருந்தார். 2. விமானம் 12,000 அடி உயரத்தில் இருந்து விழுந்தால் யாரும் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்பது ஜஸ்டிஸ் முகர்ஜியின் வாதம். ஆனால் விமானம் 12,000 அடி உயரம் பறந்ததாக எந்த சாட்சியமும் இல்லை. 3. ஜப்பானின் ரென்கோஜி கோவிலில் உள்ள அஸ்தி நேதாஜி உடையது அல்ல என்பது. ஆனால் ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷனின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ரென்கோஜி கோவிலில் தலைமை பிரீஸ்ட் நேதாஜியின் அஸ்தியை DNA பரிசோதனைக்கு அனுமதி கொடுத்த பின்பும் ஜஸ்டிஸ் முகர்ஜி நேதாஜியின் அஸ்தியை DNA டெஸ்டுக்கு உட்படுத்தவில்லை. மேலும் ஜப்பானில் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள நேதாஜி சம்பந்தப்பட்ட 5 கோப்புகளை அணுக அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இறுதியில் இந்த ஆணையத்தின் முடிவுகளை இந்திய அரசு நிராகரித்தது. அப்போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது இந்திய அரசின் விசாரணை கமிஷன் 1956 நியமிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே நேதாஜி விமான விபத்து குறித்து 6 முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முக்கியமாக பிரிட்டிஷ் இராணுவம், பிரிட்டிஷ் இந்திய அரசு, ஜப்பான் அரசு மற்றும் நேசநாட்டு படைகளால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏன் எனில் இந்திய தேசியவாதிகளில் நேதாஜி திறமையானவராகவும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கடுமையானவராகவும் இருந்தார். எனவே பிரிட்டிஷ் அரசு இந்த விமான விபத்தின் உண்மைத்தன்மையை அறிய மிக தீவிரமாக இருந்தது. 1946 ஆண்டின் நடுப்பகுதியில் டோக்கியோவில் ஒரு மூத்த பிரிட்டிஷ் உளவுத்துறை அதிகாரியான கலோனல் ஜான் ஜி ஃபிக்ஜஸ்
மற்றொரு சுற்று விசாரணையை மேற்கொண்டார். அவர் நேதாஜியுடன் பயணித்த சக பயணிகள், விபத்தை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் விபத்திற்கு பிறகு நேதாஜி அழைத்துச் செல்லப்பட்ட நான்மான் மருத்துவமனையில் இருந்த ஜப்பானிய மருத்துவர் டோயோஷி சுருதா என்பவரையும் நேர்காணல் செய்தார். மற்றும் இந்த மருத்துவமனைக்கு பொறுப்பான டாக்டர் யோஷிமி தனயோஷியின் சாட்சியம் 1946 அக்டோபரில் கேப்டன் ஆல்ஃபிரட் டர்னரால் பதிவு செய்யப்பட்டது. அவரது இறுதி அறிக்கையில் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 18 உள்ளூர் நேரப்படி இரவு 7 மணி முதல் 8 மணிக்குள் தைஹோகு இராணுவ மருத்துவமனையில் SC போஸ் இறந்தார் என உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களை தவிர நிறைய தனியார் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகும் விசாரித்திருந்தது. இவர்கள் அனைவரும் நேதாஜி டைபே விமான விபத்தில் இறந்ததாக ஒத்துக்கொண்டாலும் இவர்களில் இருவர் மட்டும் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருந்தனர். அந்த இருவர் ஹரின் ஷா, இவர் ஒரு வார் டைம் இன்வெஸ்டிகேட்டர் மற்றும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். இவர்கள் நேதாஜி டைபே விமான விபத்தில் இறந்தது உண்மைதான், ஆனால் அது விபத்தல்ல, திட்டமிட்ட சதி என கூறினர். அதை செய்தது ஜப்பான் தான் காரணம். நேதாஜியை 2ஆம் உலகப் போரின் தோல்விக்கு பின் பிரிட்டிஷ் அமெரிக்க படைகளிடமிருந்து தங்கள் மண்ணில் பாதுகாப்பது தமக்கு பெரும் பிரச்சனையை தரும் என நினைத்தார்கள். மேலும் அவரை பிரிட்டிஷ் படைகளிடம் ஒப்படைத்தால் அது இந்திய ஜப்பான் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும் என நினைத்தார்கள். அதனால்தான் நேதாஜி பாங்காக்கில் இருந்து சைகோன் செல்லும் போது அவருடன் 6 INA கூட்டாளிகள் பயணித்தனர். ஆனால் சைகோனில் விமானத்தில் 2 பேர் மட்டுமே இருக்க இடம் இருப்பதாக கூறப்பட்டது. மேலும் நாங்கள் அனைவரும் அடுத்த விமானத்தில் ஒன்றாக செல்கிறோம் என்பதையும் ஜப்பானிய அதிகாரிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதன்படி மற்ற INA கூட்டாளிகள் நேதாஜியிடம் இருந்து திட்டமிட்டு பிரிக்கப்பட்டார்கள். இதனால் இது திட்டமிட்டு செய்த விபத்து என அவர்கள் தங்கள் அறிக்கையில் கூறியிருந்தனர். 2016 நேதாஜியின் உறவினர்கள் மற்றும் இந்திய மக்களின் வேண்டுதலுக்கு இணங்க நேதாஜி தொடர்பான கிளாசிஃபைட் ஃபைல்ஸை பொதுமக்களிடம் காட்ட இந்திய அரசு முடிவு செய்தது. இந்திய அரசு வெளிப்படுத்திய டீகிளாசிஃபைட் ஃபைல்களில் நேதாஜி ரஷ்யா போனதாகவோ அல்லது வேறு நாடுகளில் தலைமறைவாக உள்ளார் என்பதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் நேதாஜி விமான விபத்தில் இறந்தார் என அனைத்து கோப்புகளும் தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து நேதாஜி பற்றிய அனைத்து கோப்புகளையும் வெளியிட அனைத்து வெளிநாட்டு அரசாங்கங்களையும் மத்திய அரசு அணுகியது. இதற்கு பதிலடியாக ஆஸ்திரியா, ஜெர்மனி, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் நேதாஜி குறித்த தங்களின் கோப்புகள் அனைத்தும் பொதுவெளியில் வெளிப்படுத்தின. ஆனால் தங்களிடம் 5 ரகசிய கோப்புகள் இருப்பதாக கூறிய ஜப்பான் அவற்றில் 2ஐ மட்டுமே வெளிப்படுத்தியது. மீதமுள்ள 3 கோப்புகளின் வெளியீடு குறித்து அவர்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு என்ன எனில், டோக்கியோவில் ராங்கோஜி டெம்பிளில் பாதுகாக்கப்படும் அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டு வருவதும் அதை DNA டெஸ்ட் செய்வதும் தான். இதைதான் நேதாஜியின் மகள் அனிதா போஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாமல் வதந்திகளை பரப்புவது எந்த விதத்திலும் நியாயமல்ல.